गाइस நான் தான் உங்கள் அசின் கேம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர் தரமான புஷ் பண்ண தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ப்ரோ நீ பிஆர் புஷ் பண்ணிகிட்டே போடுத சிஎஸ் புஷ் பண்ணிட்டுலாம் இன்னும் கரெக்டாக 3 நாளில் எண்டிங் ஆகுது. எண்டிங் அப்புறம் நம்ம ரீஜன் புஷ் பண்ணலாம்னு நினைக்கோம். பண்ணலாமா வேண்டாமான்னு கன்ஃபார்ம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போது நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம யாரையா 6 இயர் ஓல்டா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதத்தில் நம்ம 1K அடிச்சிருவோம். அதுக்கு ஃபுல் இந்த மேப்பு தந்துட்டாங்க. இதில் எங்கேருந்து இனிமேல் அடிக்கானே தெரியாது. இந்த மேப் பிடிக்கவங்க ப்ரோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு எல்லா மேப்பும் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போடுதேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க. நம்ம Go for the arsenal. ஜீப்பில் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் எனிமி அடிக்க போகிறோம். யாரும் ஒரு ஆள் வருவாங்களே எப்படி சுடு சுடுன்னு போட்டு ஐயா வண்டி எப்படி கொண்டு விட்டுருக்கியா? போதலங்க அப்பானே இந்த வழியாக அவனாத்தி போவானா? ப்ரோ எத்தனை ஏரி அப்போ நீ ஸ்குவாட் இப்போ வரத கூட எம்மி அடிக்க. ஏன் ப்ரோ நான் அங்கேருந்து எப்படி தெரியுமா வந்தேன்? எவ்வளோ ஆகலாம் ப்ரோ? நேருங்க ஒரு டேமேஜ் பண்ணலை. சத்தியமாக வெறுப்பாகுது. இந்த அங்கே ஒரு எனிமி அன்னைக்கு அவனை போட்டு பிளந்து எடுப்போம். எமௌண்ட்டு போடன்னா வரலாம். ஒரு எமௌண்ட்டுக்கு ₹1. ஆசை தீரெல்லாம் போட முடியாது. ஒரு அமௌண்ட்டுக்கு வருவாங்க. கோ எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கள் மூடிட்டு அண்டாலே போதும். நம்ம தான் கொடுத்தானோ எங்கே நீங்கள் ஆயிட்டு கேம்ல அவன் வர சொல்லுங்க கீழே. மூஞ்ச காட்டுட்டு மாப்பிள்ளையே எச்சிடிப்போம் மாப்பிள்ளையெல்லாம். இனிமே காங்கள தேடி கண்டுபிடிச்சி வேம தாங்க அவனை அடிக்கணும். இப்போ வந்து அங்கே யாருக்கு தேவா ஹெட் ஷாட் போட்டு அவனை கொண்டு இனிமே எங்கே நிற்கான்? அவனை அடிக்க அங்கே இருந்து எங்கடே நிற்கான்? கீழேயா? அந்த இடத்துக்கு கீழேயா? எந்த இடம்? ஸ்குவாடிட்ட மாட்டிக்கிட்டோம். அவங்க ஸ்குவாட் ஆகி போனாயா இல்லை நம்ம ஸ்குவாட் ஆகி போனியான்னு தெரில. அதெல்லாம் ஒரு மெடிக்கெட் போட்டுருக்கேன். யார்கிட்ட நிற்கான்? 3ஆம் நம்பர் கிட்ட தான். கடைசியில் இல்லையா? எஸ்விடி அதே இடத்துல இறங்கி அவனுக்கு ரிவெஞ்ச போட்டுருக்காரு. வயசுன்னு கேள்வி பண்ணிட்டேன். நீங்கள் அவனுக்கு அதே மட்டும் போதும். இந்தியரா மேலே போயிட்டான். போயிடலாம் பேர் நடிச்சலாம். நான் அக்குள்ளால போட்டு அடி
இது யாரு ப்ரோ? பின்னாடி இருந்து ஏன் பொட்டமே அடிக்காங்க? அடிச்சா முன்னாடி இருந்து அடிக்க வேண்டியது. சோன் சரி இருக்காரு, தூக்கி விடுவாரு நம்புறோம். தூக்கி விடல அழுத்தத்துல அண்ணா ஒரே பயில போயிட்டியா. ஸ்குவாடை பண்ணி விடுவேன்னு நினைக்கேன். சாரி ப்ரோ, நீ கேமில் அவ்வளோ கொடுக்க முடியல. நமக்கு கொஞ்சம் காய்ச்சல் இல்லைனா கூட கேமில் கொடுப்பேன். இருந்தாலும் வீடியோ போடணுங்கிறதுக்காக உள்ள வந்தாச்சு. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய சோன் சர்வே, 400 ரூபாய்க்கு எவனாச்சும் தூக்கி விட முடியும்? அரே வரி யாரால முடியும்? போடு சோலோட்டர சாவன்னு விதி இருக்கலாம். போடு தகிட, நீ தான்டா டிரைவரு, ஒன்னதான் நம்மளே அடிச்சுட்டான். வாட்டி போட்டு கொண்டு விடு. அவன் ஸ்குவாடை மட்டும் வைப் பண்ணி நான் முடியும். 3ஆம் நம்பர் கிட்டே இனிமே அங்கே வண்டியை திருப்பி செத்து போனா. திருப்பிட எங்கடே போற? சீக்கிரம் போனே, நேரம் இல்லை. இறங்கி போனேன். அதுக்குள்ள வாசிக்கலாம். ஏன் ப்ரோ எங்கடி நின்னாங்க? இல்லை நீ ரிவ்யூ பண்ணவா? யாரும் இல்லை. எனிமி கையனு நேரம் எங்க ஏறி ஒப்பனா உதைக்க இங்க இருந்து வசதியில் அடிச்சுட்டு போயிட்டேன். என்ன ஸ்குவாட்ரே 2 ஏறுறே. அடிக்க ஒன்று எனிமே வசதியில் அடிக்க, இல்லை கூட இருந்து நீங்கள் தான் அடிக்கிய. கிடக்கு ஒரு வண்டி நேரம் கைச்சிப்பியா போடுறே. கைன்னு அவுட் ஆயிடுவேன். கைச்சிப்பி தொடர்ந்து போயிட்டுருக்கேன். டிஜிபியாக சோன் வந்துருக்கா? இதே உனக்கு தான் சோன் சர்வே பேரே நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். நம்ம சோன் சர்வே நமக்காக பண்ணி கொடுக்காங்க. என்னாச்சு? நான் நெத்தியில் அடித்தேன் ப்ரோ. அவனுக்கு இங்கே இறக்குனேன், நெத்தியில் அடிக்கேன் நடு மண்டையில். 6-16 போகுது. அவன் இங்கே அடிக்கான் நெஞ்சில். பொது பரு மண்டையில் 60-100ன்ட்டு நினச்சே பார்க்க முடியலை. இந்த மேட்ச் அப்படியா இல்லை எனக்கு விளையாட தெரியாமல் விளையாடுதேனா? இல்லை அலைவு வந்து 10 அலைவு இருக்குது, 8 எனிமி. இந்த நம்ம சோன் சரி ஒரு பிளேயரை தூக்கி வச்சு திடீர்னு போட்டு இடிச்சிருக்காரு. இப்போ உட்காந்தாருன்னா போயா நமக்கு குளோவால் நல்லா போட்டார். எனிமி மூடி நிற்காம வேறு தெரியல. எனிமி வேறு சில கரெக்டாக போட்டு அங்கே அலைதான் பொம்மை கரெக்டாக போட்டு நம்ம ஆள் தப்பிப்பாரா? ஸ்குவாடு அண்ணா ஒரு டவுன் வச்சுட்டாரு வெறித்தனமா. அங்கேருந்து 24 தான் ப்ளஸ் ஆகிருப்போம். கடைசி 2ஆவது ஸ்குவாடாக தோற்றுருப்போம். நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நம்ம வீடியோ